ஜாய் கிறிசல்டா கருத்து தெரிவிக்க தடை கோரிய மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களோடு செய்தியாளர் சுரேஷ் இணைந்திருக்கிறார். சுரேஷ், வணக்கம். இந்த வழக்கு தொடர்பான தகவல்களை பகிர்ந்துக்கோங்க. வணக்கம். திருமணம் செய்து ஏமாற்றி விட்டதாக பிரபல ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிசல்டா பிரபல சமையல் நிபுணர் மாதம்பட்டி ரங்கராஜுக்கு எதிராக போலீசில் புகார் அளித்திருந்தார். இது தொடர்பாக சமூக வலைதளங்களில் வீடியோவும் ஜாய் கிறிசல்டா பதிவு செய்திருந்தார். அந்த வீடியோக்களை சமூக வலைதளங்கள்ல மாதம்பட்டி பாகசாலா நிறுவனத்தையும் அந்த சமூக வலைதளங்கள்ல டேக் செய்திருந்தார். இந்த நிலையில இந்த விவகாரத்துல மாதம்பட்டி பாகசாலா நிறுவனத்தை தொடர்புபடுத்தி இதுபோல சமூக வலைதளங்கள்ல கருத்து பதிவிட ஜாய் கிறிசல்டாவுக்கு தடை விதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் மாதம்பட்டி தங்கவேலு ஹாஸ்பிட்டாலிட்டி பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனம் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தது. இந்த வழக்கை நீதிபதி என் செந்தில்குமார் விசாரித்தார். இந்த விசாரணையின் போது மாதம்பட்டி பாகசாலா நிறுவனத்தின் சார்பில் முன்வைக்கப்பட்ட வாதம் என்னவென்றால், கிறிசல்டாவினுடைய இந்த பதிவுகளால் கடந்த ஆகஸ்ட் முதல் செப்டம்பர் வரைக்கும் கிட்டத்தட்ட 12 கோடி ரூபாய் கேட்டரிங் ஆர்டர்கள் ரத்தாகிவிட்டது. அதனால அவருடைய சமூக வலைதள பதிவுகளை நீக்க உத்தரவிட வேண்டும், மாதம்பட்டி பாகசாலா நிறுவனத்தை தொடர்புபடுத்தி கருத்துக்கள் தெரிவிப்பதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று வாதிடப்பட்டது. ஆனால் கிறிசல்டா தரப்பில் முன்வைக்கப்பட்ட வாதம் என்னவென்றால், இந்த சமூக வலைதள பதிவுகளால் மாதம்பட்டி பாகசாலா நிறுவனத்தை பற்றியோ அவருடைய வர்த்தக நடவடிக்கை பற்றியோ எதையும் சொல்லல. மாறாக 12 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டதாக கூறக்கூடிய நிலையில இது எப்படி அந்த இழப்பானது ஏற்பட்டது என்பது குறித்த விவரங்களை மாதம்பட்டி பாகசாலா நிறுவனம் தெரிவிக்கவில்லை. கேட்டரிங் ஆர்டர்கள் ரத்தானதற்கும் கிறிசல்டாவுடைய கருத்துக்கும் எந்த சம்மதமும் இல்லை என்றும் வாதிடப்பட்டது. அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி இந்த வழக்கின் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்திருந்தார். இந்த நிலையில இன்றைக்கு இந்த வழக்கில் நீதிபதி செந்தில்குமார் தீர்ப்பளித்திருக்கிறார். இந்த தீர்ப்பில் ஜாய் கிறிசல்டாவினுடைய வாதங்களை ஏற்றுக்கொண்டு தடை கோரிய வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறார். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கணபதியே வருவாய் தினமும் காலை 7 மணிக்கு காண தவறாதீர்கள்.